நான் தொடர்ச்சியாக என்னுடைய எல்லா பேட்டிகளும் என்னுடைய எல்லா காணொலிகளையும் 2 விஷயத்தை சொல்லிட்டு வரேன். சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு பிழை கூட இல்லாத ஆட்சி இந்த ஆட்சி என்று யாரேனும் சொல்வார்களே என்று சொன்னால் அதை முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரி, நான் தெளிவாக குறைகள் இல்லாத ஆட்சி எதுவும் இல்லை. போதாமைகள் இருக்கின்றன, குறைபாடுகள் இருக்கின்றன, அதில் மாற்று கருத்து இல்லை. திட்டங்களாக நான் கடந்த சைதாப்பேட்டை பொதுக்கூட்டத்தில் கூட ஒரு 50 திட்டங்களை அடிக்கிறேன். 50 திட்டங்கள், 1 2 இல்லை 50 திட்டங்கள் எடுக்கிறேன். நீங்கள் மீண்டும் கேட்பதால் குறிப்பிட்டு சிலவற்றை நான் சொல்கிறேன். மிக குறிப்பாக பலரும் அறியப்படாத திட்டங்களை சொல்கிறேன். எல்லோரும் சொல்கிற திட்டங்களை கூட நான் சொல்ல, பலரும் அறியப்படாத திட்டங்களை சொல்கிறேன். கடந்த 10-15 ஆண்டுகளாக அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம்னு ஒன்று இருக்குது. சரி. அதன் கீழ் பட்டியல் சமூகத்து மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு வெளிநாடுகளுக்கு செல்லலாம். வெளிநாடுகளுக்கு இங்கே இல்லை, வெளிநாடுகள், இன்டர்நேஷனல் எஜுகேஷன். வெறும் 9 பேர் அனுப்பியிருந்தாங்க கடந்த அஇஅதிமுக ஆட்சியில். ஆனால் இந்த ஓராண்டு, கடந்த ஆண்டு மட்டும் அனுப்பியவருடைய எண்ணிக்கை 173. இது என்னுடைய கருத்தல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறார் ஆதாரங்களோடு. அப்போ இது ஒரு திட்டம். இப்போ இந்த ஆண்டு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்து பலன் பெற்றவர்கள், இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, நான் முதல்வன் திட்டத்தில் படித்த ஒரு இளைஞர் இஸ்ரோவில் மிகப்பெரிய பொறுப்பில் இன்றைக்கு அமர்கிறார். ஸோ அவர் இஸ்ரோவுக்குள்ளே போகிறார். ஐஐடியில் போன ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம். ஒரு பழங்குடியின பெண் மாணவி ஐஐடிக்குள்ளே போகிறாங்க. ஐஐஎம் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண இளைஞர்களை நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஆண்டுக்கு 1000 பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு 4000 ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகை கொடுத்து தங்குமிடம், உணவு உள்ளிட்ட பயிற்சிகளோடு அவர்களை தயார்படுத்துகிறாங்க. ரைட். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு இந்த ஆண்டு 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் கீழ் பலன் பெற்றவர்கள் உள்ளே செல்கிறார்கள்.